வணக்கம் ராஜி. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் கடந்த 2 நாட்களாக செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலானது அந்த ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்திலேயே நின்று கொண்டிருக்கிறது. இந்த ரயில் பயணிகள் அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்து தர வேண்டும் என அந்த ரயில் பயணிகள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில் நேற்று இரவு ஹெலிகாப்டர் மூலம் 2 டன் உணவுப் பொருட்கள் அந்த ரயில் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டது. தொடர்ந்து அந்த ஹெலிகாப்டர் ஆனது தரையிறங்க முடியாமல் அந்த வானில் ஏற்பட்ட மேகமூட்டம், மழை ஆகியவற்றின் காரணமாக ஹெலிகாப்டர் வந்த இடத்தில் இருந்த கோவை சூலூருக்கே திருப்பி அனுப்பப்பட்டது. இந்த நிலையில் இன்று காலை 6 மணிக்கு மீண்டும் அந்த ஹெலிகாப்டர் உணவு, பிஸ்கட், மாத்திரை, மருந்துகள் உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்கள், முதலுதவி பொருட்களுடன் மீண்டும் இன்று காலை ஹெலிகாப்டர் வந்து கொண்டிருந்தது. அந்த வந்த ஹெலிகாப்டர் ஆனது திடீரென அந்த மீண்டும் அதிகாலையில் ஏற்பட்ட மழையின் காரணமாக திருப்பி அனுப்பப்பட்டது. மீண்டும் இன்று சிறிது நேரத்திற்கு முன்பு, ஒரு 20 நிமிடத்திற்கு முன்பு அந்த ஹெலிகாப்டர் ஆனது மீண்டும் ரயில் நிற்கக்கூடிய இடத்திற்கு வந்து தாழ்வாக வட்டமிட்டு பறந்து கொண்டிருந்தது. அப்போது திடீரென அந்த ரயில் பயணிகள் உணவு வேண்டும் என கூறி கதறியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து கால சூழ்நிலை அதற்கு சாதகமாக இருந்ததால் அந்த ஹெலிகாப்டரில் இருந்து உணவுப் பொருட்களை அந்த NDRF வீரர்கள் என அழைக்கப்படும் வீரர்கள் அந்த ரயில் பயணிகளுக்கு வழங்கியுள்ளனர். அந்த ரயில் பயணிகள் அந்த உணவினை வாங்கி தாங்கள் அந்த 40 மணி நேரமாக பட்டினியாக கிடப்பதால் அந்த ரயிலில் உள்ள பயணிகள் அதையும் வாங்கி உண்டு கொண்டும் காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ரயில் பயணிகளில் ஒரு சிலர் தற்போது NDRF மீட்பு பணிகள் தொய்வு ஏற்பட்டுள்ளதன் காரணமாக அவர்கள் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் இருந்து ரயில்வே டிராக் வழியாக செய்துங்கநல்லூருக்கு நடந்து வந்து கொண்டிருப்பதாக தகவல் தெரிகிறது. இதனையடுத்து நமது சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு ரயில்வே தண்டவாளத்தின் வழியாக ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பது அண்மை தகவல் ராஜி.